திமுக காரங்க தேர்தல் சமயத்துல வருவாங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க தேர்தல் சமயத்துல வருவாங்க, பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? போன தேர்தல்ல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்றாங்க. வெள்ளம் வந்தா புயல் வந்தா எல்லாருக்கும் நிவாரணம்னு சொல்றாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும் நிவாரணம், சக்கரை கார்டு வச்சிருந்தா கிடையாது, சொந்த வீடு வச்சிருந்தா கிடையாதுன்னு மக்களை ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுகவை நம்பாதீங்க. காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போன முறை இங்க எம்பி ஆகி ஜெயிச்சவரு வந்து உங்க தேவைகளை பார்த்தாரா? சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை இந்த பகுதி மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் கொண்டு வந்திருக்காரா? உங்களை மதிச்சிருக்காரா? திமுக கூட்டணியில இருக்கிறவங்க மக்களை பத்தி கவலைப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க. மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஜெயிச்சா நாங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம், 75க்கு பெட்ரோல் தருவோம், 65க்கு டீசல் தருவோம்னு சொல்றாங்க. எப்படி தருவாங்க? திமுக காரங்க தருவாங்களா? அப்படியே திமுக காரங்க கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் ஊற்றுவாங்க, பாதிதான் தரோன்னு சொன்னோம் அப்படின்னுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தல் சமயத்துல திமுக ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுக காரங்க இந்த பிரச்சாரத்துக்கு வந்தா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க புதுசா உங்களுக்கு எந்த திட்டங்களும் தீட்ட வேண்டாம், அம்மா கொடுத்த திட்டங்கள், அதிமுக கொடுத்த திட்டங்களை நீங்க ஏன் நிப்பாட்டினீங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு அரசாங்கம். ஆனா உங்களுக்காக சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டம் வந்ததா? ஆனா தாலிக்கு தங்கம் கொடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க, பென்ஷன் ஒழுங்கா கொடுக்கிறது கிடையாது, 100 நாள் வேலையும் சரியா இல்ல. எந்த விஷயம் மக்களுக்கு நல்லதா இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஆனா 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மாவோட ஆட்சி காலத்துல நம்ம எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் வறட்சி வந்தாலும் கொடிய கொரோனாவே வந்தாலும் எந்த திட்டத்தையாவது நம்ம நிப்பாட்டி இருக்கோமா? ஊரடங்கு காலத்துல கூட ஊக்கத்தொகை கொடுத்தது யாரு? அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. உங்களுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது யாரு? அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. ஏழை மக்கள் பசி தீர்த்தது அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தை கூட இன்னைக்கு நடக்க விட மாட்டேன்றாங்க. இந்த திருட்டு திமுக எவ்வளவு ஆபத்தான ஒரு கட்சியோ, பாஜகவும் அதே மாதிரி ஆபத்தான ஒரு கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன, திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டேயே திருடும், பாஜக மாநிலங்கள் கிட்டேயே திருடும். திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட்.
பாஜக பாரத் மாதா கி ஜெய், திமுக ஸ்டாலின் பேட்டா கி ஜெய். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க, இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஆளுங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. போன தேர்தல்ல சொன்ன அதே விஷயம் இந்த தேர்தலையும் சொல்றேன். உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை கூட நம்புங்க, ஆனா திமுக கூட்டணி கட்சிக்காரங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு நீங்க இழந்த நிம்மதியை, நீங்க இழந்த சந்தோஷங்களை, நீங்க இழந்த உரிமைகள் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணும்னா வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நல்ல வேட்பாளர் அன்பு சகோதரி ஜான்சி ராணி அவர்களுக்கு ரெட்டை இலை சின்னத்துல ஓட்டு போடுங்க.